ஸ்கூல்ல ஞாபகம் இருக்கு. ஸ்கூல்ல வந்து ஒதுக்கிருவாங்க. ஓ இவரோட பையன், இவரோட பேரன் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி நம்மளுக்குன்னு ஒரு அடையாளமே இல்லாம போயிரும். அப்பா கிட்ட சொல்லாத விஷயம் தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கேன் இது வரைக்கும். அவங்களுக்கே தெரியாம கும்கின்னு ஒரு படம் போய் சைன் பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு போய் சொன்னது தான். என்னடா ரெடியா ஓகேயா அப்படின்னு கேட்டாங்க. தெரியல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இறங்கினது. பட் அப்பா சொன்ன மாதிரியே தான், டேய் நான்லாம் வந்து உன்னை ஹெல்ப்லாம் பண்ண மாட்டேன், நீனே கற்றுக்கிட்டு வரணும் அப்படின்னு. இப்போ கற்றுக்கிட்டு வந்திருக்கேன். அது சொல்ல வர்ற உணர்வு வந்து எல்லாருக்கும் பொதுவானதா போய் சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படத்தை தமிழ் ஆடியன்ஸ் பார்த்தது வந்து இட்ஸ் அ வெரி வெரி ஸ்பெஷல் திங். பை ஒன் ஆஃப் மை பாய்ஸ் ஐ கெட் சர்ப்ரைஸ்ட். ஓ இவ்வளவு நல்லா பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு. எப்படி நம்ம அடுத்த படத்துக்கு ஒர்க் பண்றோமோ அதே போல நம்ம மேலேயும் நம்ம ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு இப்படி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு எனக்கு. எங்கள் அப்பாவோட அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு 1-2க்கு போயிருக்கேன். இன்னைக்கு வந்து நாங்கள் நடித்த படம் அதுக்கு அவார்டு கிடைக்குதுங்கிற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழ் சார் சொன்னீங்க 4 வருஷம் ஆனதுக்கப்புறமும் சிறை ரிலீஸ் ஆச்சு, என் படம் ரிலீஸ் ஆன மாதிரி அப்படின்னு. அப்படி நினச்சாதான் ஒரு டீம் வின் பண்ண முடியுங்கிறதுக்கு உதாரணம் இந்த படம். நான் மட்டும் இல்லை, இப்போ அவார்டு வந்து வாங்கினவங்க, வாங்க போகிறவங்க எல்லாருமே இது வந்து அவங்களோட சினிமான்னு லைஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே நன்றி. டானாக்காரனுக்கு அவார்டு கிடச்சிச்சு ஸ்டேட்லேருந்து. அது எப்படி நடந்துச்சு என்னன்னு புரியல. ஏன்னா 25th December 2025 25வது படம் எப்படி சிறையாக அமைஞ்சிச்சோ, அது ஒரு வெல்விஷர் ஃபோன் பண்ணி சொல்ல போது ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு வந்தது. அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகி நல்லா போயிட்டுருக்கு. ஸ்டேட் அவார்டுன்னு சொல்ல போது சரி நம்மளுக்கு அன்னைக்கு எவ்வளோ உட்காந்து ஒரு அழுதுருப்போம் ஒரு டீமா. இது வந்து ஒரு டபுள் சந்தோஷமா வந்துருச்சுன்னு அன்னைக்கு வேண்டிக்கிட்டேன். அதான் அந்த அந்த கஷ்டத்துக்கு நான் வேண்டிக்கிட்டேன். பட் எல்லாமே அமைஞ்சிச்சு. அமைகிறதுக்கு நிறைய பேர் பொறுப்பு. அதில் அஃப்கோர்ஸ் லலித் சார்ல ஆரம்பிச்சு ஒரு நல்ல ப்ரொடியூசராக, இது என்னோட 25வது படம். எனக்கு ஆக்சுவலி நியூஸ் கிடைக்க போது நான் அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணேன். சார் இது வந்து என்னோட 25வது படம், கூச்சமாக இருக்கு உங்ககிட்ட சொல்கிறதுக்கு, ஆனால் இதை பற்றி பேசலாமா அப்படின்னு நானே கேட்டேன் அவர்கிட்ட. இல்லை சார் நீங்கள் தாராளமாக பேசுங்க அப்படின்னு. அஃப்கோர்ஸ் அவரோட பையனையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது மேலே போயிட போதோங்கிற ஒரு பயம் தான் எனக்கு. பட் அதான் அந்த ஒரு மனசார ஒரு நல்ல விஷயம் செய்யும் போது அது கரெக்டாக போய் சேர்ற மாதிரி தான் அந்த படம் கரெக்டாக போய் செஞ்சிச்சு. அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் கரெக்டாக போய் செஞ்சிச்சு. ஸோ அதுக்கு வெரி கிரேட்ஃபுல். அண்ட் இது இப்போ சொன்னார் அப்பாவோட பேர், தாத்தாவோட பேர். ரஜினி சார் சொன்ன மாதிரி தான் அந்த காது கேட்காத தவளை, அப்படி தான் இந்த பயணத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் நான். ஸ்கூலில் ஞாபகம் இருக்குது. ஸ்கூலில் வந்து ஒதுக்கிடுவாங்க. ஓ இவரோட பையன், இவரோட பேரன் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி நம்மளுக்குன்னு ஒரு அடையாளமே இல்லாமல் போயிடும். அதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஓடிடுவேன். ஏதாவது ஒரு பிளேக்கு கூப்பிட்டாங்கன்னா ஓடிடுவேன். ஏதாவது வந்து பாடுன்னு சொன்னால் ஓடிடுவேன். ஸோ இப்படியே நிறைய இடத்துல ஓடிக்கிட்டே இருந்தேன். அப்படி ஓடினது தான் காலேஜுக்கு அமெரிக்காவுக்கு ஓடினேன். அங்கே போய் என்னை கண்டுபிடிச்சேன். இது சுற்றி யாரும் அவர் அப்படின்னு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. கண்டுபிடிச்சி அந்த இடத்துல தான் ஒரு மன அழுத்தம் அப்படின்னு சொல்கிறதுன்னா அங்கே தான் வந்துச்சு. அது எல்லாத்தையும் கிடைச்சதுக்கப்புறம் திருப்பி இங்கே வந்துட்டு சரி சினிமா தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி உள்ளர வந்துட்டு சரி ஆனால் டைரெக்ஷன் போகலாம் அப்படிங்கிற ஒரு பயணத்தில் மாற்றி இங்கே இடித்து அங்கே அடைச்சி ஒரு மாதிரி எப்படியே வந்தாச்சு. வந்து ஆக்டிங் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்ல போது அப்போ டேய் இது உள்ளார வர இது எப்படி இருக்கும் தெரியும்ல அப்படின்னு. அப்பா கிட்ட சொல்லாத விஷயம் தான் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கேன் இது வரைக்கும். அப்போல்லாம் ஓடினேன், ஒளிஞ்சேன் அப்படின்னு. அன்னைக்கு அப்பா கிட்ட சொல்ல, ஆனால் அநேகமாக இன்னைக்கு அவங்களால வர முடியல, கோயம்புத்தூரில் இருக்காங்க. நிச்சயம் அதை பார்ப்பாங்கன்னு நம்புகிறேன்.
சொன்னேன், ஆமாப்பா இல்லை எனக்கு தெரியும், என்ன மாதிரி எதிர்பார்ப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும், பார்த்துக்கிறேன் அப்படின்னு இறங்கினேன். அவங்களுக்கே தெரியாமல் கும்கின்னு ஒரு படம் போய் சைன் பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு போய் சொன்னது தான், என்னடா ரெடியா ஓகேயா அப்படின்னு கேட்டாங்க. தெரியல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இறங்கினது. பட் கும்கியில் ஆரம்பித்து இன்னைக்கு சிறை வரைக்கும் வந்திருக்கேன். அந்த காது கேட்காத தவளையாட்டத்தை தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். திருப்பியும் முதல்ல ஆரம்பித்தோடனே பெரிய ஒரு வெற்றியாக கிடச்சிச்சு. அது அது அந்த கிடைச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்துச்சு. பட் அந்த ப்ரெஷரையும் திருப்பியும் ஒதுக்கி வச்சிடலாம். அப்படி ஒதுக்கி வச்சதில் வரிசையாக நல்ல படங்கள் வந்துச்சு, அதுக்கான வரவேற்பு வந்துச்சு, அதுக்கான ஒரு நல்ல பேச்சு வந்துச்சு. நடுவில் எங்கெங்கே மிஸ் ஆனதுக்கும் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க, தெரியாதவங்களாம் வந்து திட்டினாங்க. அப்போ சரி, நம்மளுக்கு தான் தெரியும் நம்ம என்ன பயணத்தில் இருக்கோம். இது உள்ளார சினிமாவா நீங்கள் அது மட்டும் தான் பார்க்குறீங்க. பர்சனலாக நான் எனக்கு நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் மேபி நான் இப்போ திரும்பி பார்க்க போதெல்லாம் அப்பப்போ பார்ப்பேன். சரி, நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்பில் சில விஷயங்கள் மைண்டை அப்செட் பண்ணுச்சுன்னா அது வந்து ஏதோ ஒரு இடத்துல தெரியும்னு அது சினிமாவில் தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. அதை வந்து நான் திருப்பியும் பிடிச்சி இழுத்து உட்கார வச்சு சரி இது என்ன பண்ணுறோம் கரெக்டாக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் திருப்பி தேத்திக்கிட்டு வர்றதுக்கே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. பட் அதுக்கப்புறமும் சினிமாக்குன்னு ஒரு விஷயம், ஒரு டைம், ஒரு லக்கு, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதுக்குள்ளே இருக்கிற பாலிடிக்ஸ் இருக்குது. வளர போதே தட்டி விடுறவங்க இருக்காங்க. யாரோட ஒர்க் பண்ணணும், யாரோட ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் கற்றுக்கிட்டு தான் வந்திருக்கேன். ஸோ இந்த 25 படத்துக்கு அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டா இப்போ தான் முதல்ல ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. இதுக்கப்புறம் பண்ண போகிற விஷயங்கள் எல்லாமே வந்து எனக்கு முதல் படத்துலேயே தெரிஞ்சதுன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்குமேன்னு ஒரு எண்ணமும் இருக்குது. பட் அப்பா சொன்ன மாதிரியே தான், டேய் நான்லாம் வந்து உன்னை ஹெல்ப்லாம் பண்ண மாட்டேன், நீனே கற்றுக்கிட்டு வரணும் அப்படின்னு. இப்போ கற்றுக்கிட்டு வந்திருக்கேன். இதுக்கு மேலே என்ன நடக்குது எது நடக்குதுன்னு நம்ம பார்க்கணும். பட் அதுக்கான ஒரு தைரியம், அன்னைக்கு எப்படி ஒரு கும்கி யானையை பிடிச்சிக்கிட்டு வா அப்படின்னு போன மாதிரி அந்த மாதிரி தான் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியும் பிடிச்சிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ அப்படி இந்த பயணத்தில் மீட் பண்ண இந்த சிறை டீம், டானாக்காரன் தமிழ் சார் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன். லலித் சார், தேங்க்யூ சார் ஃபார் டேக்கிங் அ மூவி லைக் திஸ். அக்ஷய் சொன்ன மாதிரி தான், தமிழ், தெலுங்கு, மலையாளம் எல்லா இண்டஸ்ட்ரியிலேருந்தும் ஃபோன் பண்ணி இந்த படத்தை பற்றி பேசுகிறாங்க. இந்த படம் ஒரு விஷயம் பண்ணுது. ஒரு படம் என்ன பண்ணணுமோ, ஒரு கதை ஒருத்தர்கிட்ட அதை போய் சேரப்போது அது என்ன பண்ணணுமோ அதை பண்ணுது. அதுதான் சிறை. அந்த இம்பேக்டுக்கு தான் நம்ம வந்து இந்த சினிமாங்கிறது அந்த ஆர்ட்டை பிடிச்சிக்கிட்டு எடுக்கிறோம். தமிழ் சார் சொன்னார், நிறைய ரைட்டர்ஸ் உள்ள இடம் இங்கே தமிழகத்தில் தான். நம்மளுக்கு தான் பூர்வீகமாக லாங்குவேஜே நம்மளோடது தான். அப்போ ரைட்டர்ஸ் இங்கே தானே இருப்பாங்க. அந்த ரைட்டர்ஸ்க்கு வந்து கரெக்டான ஒரு வாய்ப்பு கிடச்சிதுன்னா நல்ல கதைகள் எடுத்துகிட்டு வர முடியும். நம்மளோட இண்டஸ்ட்ரி பற்றி பெருமையாக பேசலாம், பெருமைப்படலாம். ஸோ அதெல்லாம் நடக்கும்னு நம்புகிறேன் in the future. And again, thanks to every single one of you. அக்ஷய், முதல் படத்துலேயே வர ஒரு சக்ஸஸ்ங்கிறது வந்து எப்படி எடுத்துக்கணும்னா, இப்போ இவங்களுக்குலாம் இப்போ பாகுபலி வந்துச்சு, இல்லை மகதீரா வந்துச்சுன்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பட்டம் ஏற்கனவே உங்கள் கையில் வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்க. அடுத்தடுத்து வர்றது 4 படம் ஆகுதோ இல்லை அடுத்த படமே ஆகுதோ அப்படிலாம் நினைக்காதீங்க. அது வரும், நடக்கும். எனக்கு என்னோட ஜேர்னியை வச்சு தான் உங்களுக்கு சொல்கிறேன், மை எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ லெட்ஸ் கீப் இட் பாசிட்டிவ். நிறைய நெகட்டிவ் நடக்குது. ஸோ பாசிட்டிவாகவே யோசிப்போம், பாசிட்டிவாகவே பண்ணுவோம். அண்ட் எனக்கு ஒரு சின்ன ஆசை, நம்மளோட டீம் மெம்பர்ஸ் இங்கே எல்லாருமே ஒரு 5 minutes ஆனாலும் நீங்கள் எல்லாம் கொஞ்சம் ஸ்டேஜில் வந்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபோட்டோ எடுத்துக்கலாம் நம்புகிறேன். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டே படம் ரிலீஸ் ஆகிற நாள் அன்னைக்கு ட்விட்டரில் போஸ்டரும் போட்டு அன்னைக்கு நம்ம ஃபங்க்ஷன் அன்னைக்கு இருந்த டீமோட ஃபோட்டோவை போட்டு இது எங்களோட டீம் கிட்டேருந்துன்னு சொன்னேன். இன்னைக்கு வெற்றி அடைஞ்சாச்சு. ஸோ அதுக்காக நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் ஸ்டேஜில் வந்து ஒரு புகைப்படமாக எடுத்தால் அது என்னோட ஆஃபீஸில் நான் வச்சுப்பேன். உண்மை அண்ட் அதனுடைய ஹார்ட், அது சொல்ல வர்ற உணர்வு வந்து எல்லாருக்கும் பொதுவானதாக போய் சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். அண்டு இந்த படத்தை இப்படி ஒரு படமாக கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு சுரேஷுடைய எஃபர்ட்
ஒரு ஸ்பெஷல் எஃபர்ட்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரிஜினலி வந்து இது தமிழுடைய லைஃப்பில் நடந்த ஒரு சம்பவம். அதை வந்து அவர் கதையாக பண்ணதை சுரேஷ் வந்து ஒரு ஸ்கிரிப்டாக மாற்றி ஹி ஹேட் டு ஓன் இட். அந்த ப்ராசஸ் வந்து அந்த ஓனிங் ப்ராசஸ்ஸு இது தன்னுடையதாக மாற்றி தன்னுடைய ஒரு 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 ஃபிலிமாக அதை டெலிவர் பண்ணுறதுல ஒரு சில சேலஞ்சஸ் இருந்திருக்கும். அதையும் அண்ட் இந்த ஃபில்மிங் ப்ராசஸில் அவனோட கன்விக்ஷன் அண்ட் அதை ஒரு கான்ஃப்ளிக்ட் இல்லாமல் ஒரு சூழலை ஒரு சிச்சுவேஷனை வச்சுக்கிறதும் அங்கே பீப்புள் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸும் வந்து சுரேஷ்க்கு ரொம்ப ஸ்பெஷலானது. கான்ஃப்ளிக்டை எப்படி அவாய்ட் பண்ணுறது, கான்ஃப்ளிக்ட் சிச்சுவேஷன்ஸை கூட கான்ஃப்ளிக்ட் இல்லாமல் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது சுரேஷ்க்கு நல்லா தெரியும். அண்ட் அதனுடைய ஒரு அவுட்புட்டாக தான் இந்த படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து முடிச்சதை நான் பார்க்குறேன். அண்ட் அந்த படத்துக்குள்ளே இருக்கிற ஏஸ்தட்டிக்ஸ் அதனுடைய ஃபினஸ் எல்லாம் வந்து வாட் எவர் ஹீ ஹேட் இன் ஹிம் அது வந்திருக்கு. அண்ட் த ஹோல் டீம் ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தை தமிழ் ஆடியன்ஸ் பார்த்தது வந்து இட்ஸ் அ வெரி வெரி ஸ்பெஷல் திங். நான் எப்போதுமே சொல்கிற மாதிரி தமிழ் சினிமா மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ் தான் த மோஸ்ட் இவால்வ்டுன்னு சொல்லுவேன். இந்த மாதிரியான ஒரு ஃபிலிம் வேற ஒரு லாங்குவேஜில் எடுத்திருந்தா இவ்வளோ பெரிய வெற்றி படமாக மாறி இருக்குமா எனக்கு தெரியாது. அது தமிழில் மட்டும்தான் செய்கிறாங்க தொடர்ந்து. அப்படி இந்த படத்தையும் வெற்றி படமாக்கி சுரேஷை வந்து போன வருஷத்தினுடைய ஒரு முக்கியமான அறிமுக இயக்குனராக மாற்றின தமிழ் ஆடியன்ஸ்க்கு வந்து நம்ம எல்லாருமே வந்து கிரேட்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா தொடர்ந்து ஒரு சின்ன புதிய முயற்சி வந்தாலும் அதை வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்கள். அண்ட் இதில் வந்து இந்த படத்தில் தமிழ் வந்து எந்த இடத்துலையுமே தனக்கான கிரெடிட்ஸ் கிளைம் பண்ணாததும் வந்து ரொம்ப ஸ்பெஷலான விஷயம். அது சுரேஷுக்கும் தமிழுக்குமான அண்டர்ஸ்டாண்டிங், அவங்க ஃப்ரெண்ட்ஷிப், அந்த ரிலேஷன்ஷிப்னுடைய வேல்யூ அது எங்கேயுமே வந்து நாமெல்லாம் அப்படி ஒன்று ஜெயிக்கும் போது அது நான் தான் அப்படின்னு ஒரு உணர்வு இருக்கணும் சொல்லிக்கணும்னு. அது எங்கேயுமே வந்து தமிழ் கிளைம் பண்ணிக்கல. அதே நேரத்தில் எங்கேயுமே சுரேஷ் வந்து தமிழை மென்ஷன் பண்ணுறதையும் விட்டு கொடுக்கல. தட்ஸ் அ வெரி நைஸ் திங் அபவுட் போத் ஆஃப் தெம். அண்ட் எனக்கு தனிப்பட்ட முறையில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஐ எம் ரியலி ரியலி ஹாப்பி தட் Suresh has done a film like this and people have accepted the film and கிரிட்டிக்கலாகவும் அதை வந்து எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அப்படின்னும் போது இட்ஸ் வெரி எனக்கு எமோஷ்னலாக இருக்குது. அண்ட் ஐ ஹவ் சீன் தெம் ஆல் அஸ் ரியலி ரியலி யங் பீப்புள். ரொம்ப சின்ன பசங்களா காலேஜ் முடிச்சுட்டு வந்தான்னு நினைக்கிறேன். அப்போதுலேருந்து ஐ known him like 15-16 years. he has been with me. அண்ட் இந்த மாதிரி ப்ராசஸில் நம்ம அவங்களோட பர்சனல் கேரக்டரிஸ்டிக்ஸ் தெரிஞ்சுக்கலாம். அவங்களோட ஆர்டிஸ்டிக் எபிலிட்டிஸ், கிரியேட்டிவ் பொட்டென்ஷியல் என்னன்றது நம்மளுக்கு தெரியாது until we see the film. So every time I see a film by one of my boys I get surprised. இவ்வளவு நல்லா பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு. நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி, லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான், இந்த படத்தை பார்த்துட்டு இதில் இந்த ஓகே, இதெல்லாம் ஓகே அப்படிதான் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் தென் லேட்டர் அதை பார்க்கும்போது எல்லாரும் அதை சொல்றது, அதில் இருக்கிற ஸ்பெஷல்னஸ், இப்போ இந்த ஷாட் நல்லா இருக்கு, இந்த விஷயம் நல்லா இருக்கு, இது நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது, இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஓகே நம்ம பசங்க இவ்வளோ நல்லா பண்ணுறாங்க அப்படின்றது வந்து இட் மேக்ஸ் மீ வெரி இமோஷனல். அண்ட் ஐ எம் வெரி 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 grateful to have such a team working with me. And சுரேஷை பற்றி லாஸ்ட் டைம் ஒன்று சொல்லணுன்றது மறந்துட்டேன் நான். சுரேஷ் வந்து முதல்ல அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்தப்போ எல்லா டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இருக்கும். அது ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் இருக்கும். நான் வந்து இந்த புறா வளர்க்குறேன். நான் ஃபர்ஸ்ட் டைமாக அப்போ புறா எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தப்போ சுரேஷ் சொன்னேன், சார் நான் ஃபீட் வைக்கிறேன் சார். என்னடா நானும் புறா வளர்த்துருக்கேன் சார். அங்கேருந்து ஒரு பயங்கர பாண்ட் எங்களுக்கு. நாங்கள் வந்து ஒரு 5-6 வருஷம் 2 பேரும் சேர்ந்து ரேஸ் பண்ணோம். நிறைய கற்றுக்குவோம், நிறைய தப்பு பண்ணுவோம். பட் நிறைய 2018 அந்த ஃபர்ஸ்ட் இயர் ஸோ அந்த 2018 பயங்கரமாக வின் பண்ணோம். அதெல்லாம் நிறைய இன்சிடென்ட்ஸ். ஸோ அதுலேயுமே வந்து
ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா அதுக்காக ஃபுல்லாக இருந்து கூட இருந்து செய்யறது, தட் இஸ் அ வெரி ஸ்பெஷல் கேரக்டர். ஒரு நம்ம இதை ஒத்துக்கிட்டோம், இதை செஞ்சு முடிக்கணுன்றது நிறைய இருக்கும். அதே மாதிரி முடியலனாலும் அவன் வந்து ரொம்ப எந்த ஹெசிடேஷனும் இருக்காது. சார் இந்த படம் நான் பண்ணல சார், எனக்கு கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்கும், நான் இது பண்ணலை அப்படின்னு அதை சொல்லி அதுலேருந்து அது என்ன சொல்றது, ஒரு ஸ்டெப் பின்னாடி போகிறதுக்கும் தெரியும், அதை கமிட் பண்ணிட்டு அதை ஃபுல்லாக செஞ்சு முடிக்கிறதும் தெரியும். அது சுரேஷுடைய இன்னொரு ஸ்பெஷல் கேரக்டர். அண்ட் நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம், பட் ஆல்ரெடி நிறைய டைம் ஆயிடுச்சு. பட் ஆஸ் ஐ மென்ஷன்ட், இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப நெகிழ்வாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. எங்கள் பசங்க ஒருத்தர் இது மாதிரி படம் பண்ணும்போதும் ஐ எம் வெரி grateful that I have been working with such people and இவங்க இப்படியான படங்களை தொடர்ந்து பண்ணணும். அண்ட் இந்த இடத்துல சுரேஷுக்கு இது நான் சொல்ல வேண்டியதில்லை, அவனுக்கு அது அவனுக்கே தெரியும். பட் இருந்தாலும் எப்போதுமே வந்து நமக்கு வாட் வி நீட் டு ப்ராக்டிஸ் இஸ் நம்மளா இருக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். when we succeed, அது வந்து நமக்கு எப்போதுமே நிறைய விஷயங்கள் கிடைக்கும், நிறைய விஷயங்கள் வரும். ஆனால் அது ப்ராக்டிஸ் தான். நம்மளா இருக்கிறதுக்கு என்ன எப்படி இருக்கோம், எப்படி ஸ்டார்ட் பண்ணோம், எந்த இடத்துல இருக்கோன்றதை கிரவுண்டடாக இருக்கிறதுக்கு we need to keep practicing. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கூட நம்ம அதை தவற விடுவோம். ஆனால் அதை தொடர்ந்து கவனமாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்ட் எப்படி நம்ம அடுத்த படத்துக்கு ஒர்க் பண்ணுறோமோ அதே போல் நம்ம மேலேயும் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் அவனுக்கு பர்சனலாக ஒன்று இருக்குது, எல்லாருமே அவங்ககிட்ட இப்போ கேட்க ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கேள்வி நான் கேட்கல, ஆனால் அடுத்தடுத்து அதையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச்.